அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தற்பொழுது நடந்துட்டுருக்கிற சனியின் வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தி ஒரு சுய ஜாதகத்திற்கு எவ்வாறு பலனளிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒரு கிரகம் அப்படிங்கிறது வக்ரமாகுது, வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படின்னா அது கோச்சாரத்தில் நம்மளுக்கு நடக்குது இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல கிரக வக்ரம் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தை காட்டிலும் கோச்சாரத்தில் தான் அந்த கிரகத்தினுடைய வக்ரம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களின் ரீதியாக நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம வெறுமனே பார்க்கும்போது ஒரு கிரகம் வக்ரமாகுது, வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படின்னா அந்த கிரகம் வக்ரமாகிறதும் ஒரே நட்சத்திரத்தில், வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ஒரே நட்சத்திரத்தில் அப்படின்னா அதனோட பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போது நடப்பு காலகட்டத்தில் சனி அப்படின்ற கிரகம் வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகுது இல்லைங்களா? சனி அப்படின்ற கிரகம் எப்பொழுது வக்கரமாகுதுன்னு கேட்டிங்கன்னா 27 ஜூலை 2026 அன்னைக்கு சனியோட வக்கரம் அப்படிங்கிறது ஆரம்பமாயிருக்குங்க. அந்த சனி வக்கரத்திலிருந்து எப்போ முடிவு பெற்று நேர்கதியில் போக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2026 அப்போ சனி அப்படின்ற கிரகம் நம்மளுக்கு வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படின்னு பொருள். இப்போது இந்த வக்ரம் அப்படிங்கிறது ஒரு சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான பலன்களை அல்லது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல சனி வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகுவது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ரமாகிறது மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி வக்ரமாகும். அது வக்ரமாகி பின்னோக்கி ரேவதிக்கு பின்னாடி உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா? அது உத்திரட்டாதிக்கு போகும். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் முன்னோக்கி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்தை கடந்து செல்லும். இது ஒரு இயல்பான நிகழ்வு தான ஜோதிடத்தில். இது எப்படி பிறந்த கால ஜாதகத்தை விட கோச்சாரத்தில் ஏன் இது முக்கியத்துவம் பெற்றது வக்ரம் அப்படிங்கிற நிகழ்வு அப்படிங்கிறது இந்த உதாரண ஜாதகம் மூலிமா நம்ம பார்க்கலாங்க. ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 19/8/1997 மாலை 7:05 தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்த ஜாதகம். இப்போது பொதுவாகவே ஒரு கிரகங்களின் கோச்சாரம் நம்ம சனியோட வக்கரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்குறதுனால அது கோச்சார ரீதியாக தானே வக்கரமாகுது. அப்போது ஒரு சுய ஜாதகத்துக்கு எந்த கிரகங்களினுடைய கோச்சார தாக்கம் அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அந்த கிரகம் ஒரு சுய ஜாதகருக்கு தசையோ புத்தியோ அந்தரமோ நடத்துச்சுன்னா அந்த கிரகங்களின் கோச்சாரத்தின் தாக்கம் சுய ஜாதகருக்கு கட்டாயம் இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கு ஒரு சில பலன்கள்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த சனியோ ராகு கேது குருவோ ஒரு ஜாதகருக்கு தசாபுத்தி அந்தரமாக நடைபெற்றால் அதன் தாக்கம் வலிமையாக இருக்கும். அதன் தசாபுத்தி அந்தரம் பெறவில்லை என்றால் அதன் தாக்கம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காதுங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு அப்படி பார்க்கும்போது சனி திசை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. 2015 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சனி திசை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. அப்போது இங்கே தசாநாதனே சனியாக வரனால அந்த சனி அப்படின்ற கிரகத்தின் கோச்சாரம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு நல்லதையோ கெட்டதையோ செய்ய போகுது அப்படிங்கிறது அர்த்தம். மேலும் இந்த சனியின் வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தி இந்த ஜாதகருக்கு எவ்வாறு பலனளிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஜாதகருக்கு சனி என்னென்ன கொடுப்பினையை கையில் வச்சுருக்காரு, அவர் தசா கொடுப்பினை என்னென்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஜாதகர் அப்படிங்கிறது கும்பலக்ன ஜாதகமாக இருக்கிறாருங்க. கும்பலக்னம் கும்பராசிலேயே பிறந்திருக்காரு. நம்ம பாஸ்கரா ஜோதிடத்தின் நீதியின்படி இப்போ சனி திசை நடக்கிறதுனால நகரும் சந்திரன் அப்படிங்கிறது கும்பராசியிலிருந்து மெல்ல மெல்ல நகண்டு சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும். ஏன்னா சனி திசை நடக்கிறதுனால அங்கே உத்திரட்டாதியில் இருக்கும். இப்போ நகரும் சந்திரன் அப்படிங்கிறது படி சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசண்ட்டாக இந்த ஜாதகருக்கு மீன ராசியில் இருக்கிறாருங்க. இப்போது இந்த சனி இந்த ஜாதகருக்கு சுய ஜாதகத்தில் என்னென்ன பாவங்களை கட்டுப்படுத்துகிறாரு, ஏதாவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்காரா இல்லை வெறும் தசா கொடுப்பனை மட்டும் செயல்படுறாரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுய ஜாதகருக்கு சனி அப்படின்ற கிரகம்
லக்கண பாவத்திற்கும் 4ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் பாவ புத்திநாதனாக வந்திருக்காரு. அப்போ இந்த ஜாதகருக்கு சனி திசை அப்படிங்கிறது லக்கணத்தையும் 4ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் எடுத்து நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றது. அப்போ இந்த திசை லக்கணம் 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் இந்த கொடுப்பனையும் செய்ய போகுது, அந்த சனி திசைக்கு உண்டான கொடுப்பனையும் செய்ய போகுதுங்க. ரைட். இப்போ இங்கே இயல்பாகவே சனி 1-4 1-8 அப்படிங்கிற 4-8 அப்படிங்கிற கூட்டு விளைவாக வரனால தசா கொடுப்பனையே இந்த ஜாதகருக்கு சற்று வலிமையாக இல்லை. விபத்துகளை தருவதற்கும் நோய் நொடிகளை தருவதற்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளை தருவதற்கும் அது ஃபேவரபுளாக இருக்குது. அப்போ அதனால் இங்கே சனியே கூட்டு விளைவாக இந்த ஜாதகருக்கு பெருசாக சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். மேலும் அங்கே சனியின் கிரகத்தோட கொடுப்பனையே இந்த ஜாதகருக்கு சரியில்லை. அப்போது அந்த சனியின் வக்ரம் எவ்வாறு இந்த ஜாதகருக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஆழமாக பார்க்கலாம். அந்த வக்ரம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தின் ரீதியாகவே செயல்படும். அது எவ்வாறு நட்சத்திரத்தின் ரீதியாக இந்த ஜாதகருக்கு கெடு பலன்களையோ அல்லது நன்மையான பலன்களையோ வழங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. இப்போது இந்த சனி அப்படின்ற கிரகம் கோச்சார ரீதியாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்போ வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ஜனவரி 2026 அன்னைக்கு சனி தன்னோட சுயசாரத்தில் வந்திருக்காரு. அப்போ நேர்கதியில் இருக்காருங்க. அதே மாதிரி 17/5/2026 அன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிருக்காரு. அப்பவும் சனி நேர்கதியிலேயே இருக்கிறாரு. எப்போது வக்ரம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. அப்போது அந்த சனி அப்படின்ற கிரகம் ரேவதி நட்சத்திரத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னு பொருள். வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 11ஆம் தேதி அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பொருள். இப்போது இங்கே சனி திசையே நடக்குது இல்லைங்களா? அப்போ சனியின் கோச்சாரம் வலிமையாக வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த சுய ஜாதகருக்கு சனி அப்படின்ற கிரகம் 1-4-8 அப்படிங்கிற லக்கணத்திற்கு பாதகமான கொடுப்பனையை வச்சிருக்கு. அதே சனி கோச்சார ரீதியாக தன்னோட சொந்த நட்சத்திரத்திலேயே போகிறாரு. அப்போது அந்த 1-4-8 அப்படிங்கிற கொடுப்பனை மேலும் வலிமையடையும் இல்லைங்களா? சனியே ஒரு பாதகத்தை விளைவிக்கிறாரு. அந்த பாதகத்தை விளைவிக்கக்கூடிய கிரகமே தன்னோட சுயசாரத்தில் போகும்போது ஜாதகருக்கு ஒரு துன்பம் துயரம் தீமையான பலன்களை அந்த காலகட்டம் கொடுப்பார். அப்படி கோச்சாரத்தில் சனி சுயசாரத்தில் போய் கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்த சனி அப்படிங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்துடுவாருங்க. அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும்போது சனி புதனோட நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த இடத்துல புதன் அப்படின்ற கிரகம் இவரோட சுய ஜாதகத்தில் பெருசாக 6, 8, 12 அப்படிங்கிற பாவத்துக்கு தொடர்பு வைக்கல. அப்போ அதனால சனி கோச்சாரத்தில் உத்திரட்டாதியில் இருக்கும்போது ஒரு கெடுபலன்களையே செஞ்சுருப்பார். அவர் ரேவதிக்கு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த கெடுபலன்களை ஓரளவுக்கு சற்று தாக்கத்தை குறைத்து தருவதற்கு இங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வக்ரம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம், வக்ரம் அப்படிங்கிற ஒரு நீதி ஏற்படுவதால் அந்த ரேவதி நட்சத்திரத்திலேயே சனி ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் ஆயிடுறாரு. அப்போ அதன் பொருள் என்னென்னா அந்த ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அடுத்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போக முடியாது. அதை என்ன பண்ணுவார்னா அந்த ரேவதியிலிருந்து திருப்பி பின்னாடி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அவர் வந்துடுவாருங்க ஆகஸ்ட் மாதம். அப்போது இப்போ இங்கே வக்ரம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு என்ன விளைவை தருது அப்படின்னா சனி சுயசாரத்தில் போகும்போது இவருக்கு ஒரு கெடுபலங்களையே தந்துட்டு இருக்குது. அது கெடுபலங்களை தந்துட்டு இருக்கிற நேரத்தில் அது ரேவதி நட்சத்திரத்துக்கு போன உடனே அந்த கெடுபலன்களை தாக்கத்தை கம்மியாக தருது. ஆனால் இங்கே வக்ரம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஏற்படாமல் சனி நேர்கதியிலேயே பயணம் பண்ணுது அப்படின்னா அது அடுத்தடுத்து அஸ்வினி பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போய் அடுத்தடுத்த பலன்களை ஜாதகருக்கு தந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே ரேவதி நட்சத்திரத்தில் அது வக்ரம் அப்படிங்கிற ஒரு நியதியை சந்திக்கிறனால அது ஏற்கனவே தன்னோட சுயசாரத்தில் போகும்போது தந்த கெடு பலன்களையே மீண்டும் ஜாதகருக்கு தர ஆரம்பிச்சிருங்க. அப்போ ரேவதியில் வக்கரமாகி உத்திரட்டாதிக்கு திரும்பி வந்துடும். அந்த சனி சுயசாரத்தில் உத்திரட்டாதியிலேயே இருக்கும்போது மீண்டும் அவருக்கு அந்த 4-8 அப்படிங்கிற கெடுபலன்களை லக்கணத்திற்கு தந்துடும். அது எப்போது வரைக்கும் தரும்னா அந்த சனி உத்திரட்டாதியை கடந்து அடுத்து இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் முன்னோக்கி வக்கர நிவர்த்தியாகி முன்னோக்கி போகும் வரை அவருக்கு மீண்டும் அந்த சனியின் கெடுபலன்கள் சனியே கொடுப்பார். இப்போ இந்த இடத்துல வக்கரமாகி உத்திரட்டாதியில் வர்ற சனி
நேர்கதி ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2026 நேர்கதி ஆயிடுவார். ஆனால் அந்த நேர்கதியாயும் உத்திரட்டாதியில் முன்னோக்கி போயிட்டு இருப்பார். அவர் உத்திரட்டாதி எப்போ முழுமையாக கடந்து ரேவதிக்கு போக முடியும்னா அடுத்த வருடம் 2027 டிசம்பர் மாதம் தான் இந்த சனி அப்படின்ற கிரகம் அவர் வந்து இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தை கடந்து ரேவதிக்கு போக முடியும். அப்போது இந்த வக்ரம் அப்படிங்கிற நியதி எவ்வாறு செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர சாரத்தின் வழியாகவே செயல்படுது. இங்கு வக்ரம் அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் நம் பலன் கூற பயன்படுத்துவதை விட இந்த மாதிரி வக்கரமும் வக்கர நிவர்த்தியும் ஏற்படும் போது அது ஒரே நட்சத்திரத்தில் வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகுதா கிரகங்கள், அல்லது ஒரு நட்சத்திரத்தில் வக்கரமாகி இன்னொரு நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகுதா, அந்த நட்சத்திரங்கள் இந்த ஜாதகருக்கு நல்ல பாவ கொடுப்பனையை வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகருக்கு வக்ரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னா நேராக உத்திரட்டாதியில் சனி போகும்போது ஒரு கெடுபலங்களை கொடுத்துட்டு அடுத்து அப்படியே ரேவதி அஸ்வினி அப்படின்னு கடந்து போயிடுவார். அப்போது ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு முறை மட்டும் கெடுபலன்களுக்கு ஆட்படுவார். ஆனால் இங்கே வக்கரம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஏற்படுவதால் ஏற்கனவே துன்பம் துயரம் அடைஞ்சிட்டு இருந்திருப்பார். அவருக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியை கொடுத்து விடுபட்டுட்டு மறுபடியும் அந்த துன்பம் துயரத்துக்குள்ளேயே பிடிச்சி இழுத்துக்கும் சனி. இழுத்துட்டு மீண்டும் ஒரு முறை அவருக்கு கடினமான சூழ்நிலைகள் கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அந்த உத்திரட்டாதியிலிருந்து ரேவதிக்கு போனோடனே ஓரளவுக்கு சுமூகமான பலன்களை கொடுக்கும். இவ்வாறு தான் வக்கரமான கிரகங்கள் இருமுறை பலன் தரும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது நட்சத்திரத்தை சாரத்தின் வழியாகத்தான் இம்மாதிரி நல்ல பலனோ தீய பலனோ இருமுறை தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கின்றது. இந்த இடத்துல சனி வந்து ஸ்லோ மூவிங் பிளான், மிக மெதுவாக நகரும் இல்லைங்களா, அதனால் அது ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கும் கொஞ்சம் நாட்கள் ஏற்படும். அது நல்ல நட்சத்திரமாக இருந்தால் நன்மையை தரும், தீய நட்சத்திரமாக இருந்தால் தீமையை தரும். இப்போ இந்த இடத்துல சனி அப்படின்ற கிரகமே நல்ல கொடுப்பனையை ஜாதகருக்கு வச்சுருந்தது அப்படின்னா நல்ல பலன்களை இருமுறை செஞ்சுருக்கும். ஆனால் இவருக்கு அந்த தீய பாவங்களோடு தொடர்பு 1, 4, 8 அப்படிங்கிற பாவங்களோடு தொடர்பு வச்சிருக்கிறனால அந்த சனியினால் வக்கர ரீதியாக 1க்கு 2 ட்ரிப்பு இந்த ஜாதகருக்கு துன்பம் துயரத்தை தரும். இப்போது நம்மளே ஒரு தடவை கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வந்துட்டோம்னா தெரியாதுங்க. ஆனால் மறுபடியும் அதே கஷ்டத்தை நம்ம பட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு தோய்வான மனநிலைமை தானே ஏற்படும். இதுதான் வக்கர கிரகங்களின் ஒரு மாயாஜால வித்தை. இது நல்ல நிலைனா நல்லதாக செயல்படும், தீய நிலைனா தீயதாக செயல்படும். இப்போ ஒருவேளை ஜாதகருக்கு சனி அப்படின்ற கிரகம் ரேவதி நட்சத்திரத்திலேயே வக்கரமாகி ரேவதி நட்சத்திரத்திலே வக்கர நிவர்த்தி ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல மீண்டும் அது ரேவதியில் வக்கரமாகி உத்திரட்டாதிக்கு போய் உத்திரட்டாதியில் வக்கர நிவர்த்தி ஆவதால் அந்த உத்திரட்டாதிக்கு அதிபதியாகிய சனி இந்த சுய ஜாதகருக்கு ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 1, 4, 8ஆம் பாவத்தோடு தொடர்பு வச்சிருப்பதால் இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான கெடுபலன்களை தரும். இந்த மாதிரி நம்ம சுய ஜாதகத்தில் தான் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நியதி கண்டிப்பாக செயல்படும். ஏன்னா சனி வந்து அனைவருக்குமே ரேவதியிலேருந்து உத்திரட்டாதிக்கு போயிடுவார் இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு. அது ரேவதிக்கு அதிபதியாகிய புதன் ஒருத்தருக்கு எப்படி இருக்கார், உத்திரட்டாதிக்கு அதிபதியாகிய சனி ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கொடுப்பனையை பொறுத்து இந்த வக்கரம் அப்படிங்கிறது செயல்படும்.